இந்தியா vs பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் டே 4 நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த டே 4ல என்ன நடந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டே 2வும் சரி டே 3யும் சரி வாஷ் அவுட் ஆயிடுச்சு, நடக்கவே இல்லை. டே 1ல 35 ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க இந்தியா. அதோட டே 4 இன்னைக்கு கண்டினியூ ஆச்சு. இந்தியா சூப்பராக பவுல் பண்ணாங்க. டே 4லயே பங்களாதேஷை ஆல் அவுட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பங்களாதேஷ் 233க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பங்களாதேஷ் பேட்டர் மாமினுல்லக் ஒரு சூப்பரான செஞ்சுரி அடிச்சாரு. இந்தியன் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா பவுல் பண்ணாங்க. பூம்ரா 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஆகாஷ் தீப் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அஸ்வின் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. சிராஜ் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறமா சூப்பரா ஒரு 1 ரன் கேட்ச் பிடிச்சாரு. ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்தாரு. அந்த ஒரு விக்கெட்டோட ஜடேஜா 300 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜடேஜா 3000 ரன்ஸ் கிராஸ் பண்ணிருக்காரு டெஸ்ட்ல 3000 ரன்ஸ் 300 விக்கெட்ஸ் லிஸ்ட்ல இந்தியன் பிளேயர்ஸ்ல கபில் தேவ் அந்த அஸ்வினுக்கு அப்புறம் ஜடேஜாவும் ஆட் ஆயிருக்காரு. ரோஹித் சர்மா ஒரு செமையான 1 ஹேண்ட் கேட்ச் பிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்காக இந்தியா வந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இந்தியா ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டே 4 இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஒரு என்டர்டெய்னிங் டேவா தான் இருந்துச்சு. ஜெய்ஸ்வாலும் ரோஹித்தும் 3 ஓவர்ஸ்ல 50 ரன்ஸ் அடிச்சாங்க. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் 2 பால்லே 2 6 அடிச்சாரு. அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா 23 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. ஜெய்ஸ்வால் ஒரு ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சாரு. 31 பால்ஸ்ல 50 அடிச்சாரு. ஜெய்ஸ்வால் ஸ்டார்டிங்ல இருந்து அக்ரெசிவ் ஆட ஆரம்பிச்சாரு. இந்தியா 10 ஓவர்ஸ்லயே 100 ரன்ஸ் கிராஸ் பண்ணாங்க. ஜெய்ஸ்வால் 72 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு 51 பால்ஸ்ல. செமையான ஒரு இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து. சுப்மன் கில் 39 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. இந்தியா 18 ஓவர்ஸ்ல 150 ரன்ஸ் அடிச்சாங்க. ரிஷப் பண்ட் 9 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. கோலியும் கேஎல் ராகுலும் சூப்பரா ஆடினாங்க. கோலியும் கேஎல் ராகுலும் 2 பேரும் சேர்ந்து 87 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்தியா 24 ஓவர்ஸ்ல 200 ரன்ஸ் அடிச்சாங்க. கோலி 47 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. இந்த இன்னிங்ஸோட கோலி இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல 27,000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கோலி கேஎல் ராகுல் 68 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. அவரும் அக்ரெசிவா ஆடினாரு. இந்தியா 30 ஓவர்ஸ்ல 250 ரன்ஸ் அடிச்சாங்க. ஜடேஜா 8 ரன்ஸ்லயும் அஸ்வின் 1 ரன்ஸ்லயும் அவுட் ஆனாங்க. ஆகாஷ் தீப் உள்ள வந்தாரு. அவரும் 2 6 அடிச்சாரு. 12 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்தியா 285 ரன்ஸ்க்கு டிக்ளேர் கொடுத்துட்டாங்க. இந்தியா 52 ரன்ஸ் லீட் எடுத்தாங்க. ஒரு அக்ரெசிவான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்தியா கிட்ட இருந்து. எனக்கு தெரிஞ்சு கம்பீர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்தியா டிரா தான் பண்ண போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மேட்சை ஜெயிக்க ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கம்பீர். அது மட்டும் இல்லாம WTC பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமா இருக்கு இந்தியாவுக்கு. அதனால இந்த அக்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் இந்தியா கிட்ட இருந்து வந்திருக்கலாம். டே 4லயே இந்தியா 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. அஸ்வின் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அட் தி எண்ட் ஆஃப் டே 4ல பங்களாதேஷ் 26 for 2 இருக்காங்க. இன்னும் 1 டே தான் இருக்கு. இந்தியா இந்த செகண்ட் டெஸ்ட்டை ஜெயிப்பாங்களா இல்ல டிரா பண்ணுவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபோபேட்டை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க.